ஆனந்தி, இந்தியாவின் மிகப்பெரிய ஒரு ராணுவ பயிற்சி. கிட்டத்தட்ட ஒரு போர் நடந்தால் என்ன செய்வார்கள் இந்திய ராணுவம், முப்படைகளும் ஒன்றிணைந்து எப்படி பதிலடி கொடுக்கும், எப்படி தயார் நிலையில் இருக்கிறது, ஆயுதங்கள் திறனெல்லாம் எப்படி இருக்கிறது என்பதை பரிசோதிப்பது என இந்த 3 இலக்குகளையும் மனதில் வைத்துக் கொண்டு தற்போது திரிஷூல் என்ற பெயரிலே 3 முப்படைகளும் ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்த ஒரு போர் ஒத்திகையை, போர் பயிற்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். போர் வந்தால் என்ன செய்வது, எப்படி பதிலடி கொடுப்பது, எங்கிருந்து எப்படி தாக்குவது, எப்படி தடுப்பது, படை வீரர்களை எல்லாம், படை அணிகளை எல்லாம் எப்படி ஒவ்வொரு இடத்திலிருந்து மற்ற இடத்திற்கு கொண்டு செல்வது, ட்ரோன்களை எப்படி பயன்படுத்துவது, நவீன மின்னணு போர் முறை தற்போது எலக்ட்ரானிக் வார்ஃபேர் தான் தற்போது பெரிதாக இருக்கிறது. எனவே அதை எப்படி பயன்படுத்துவது, எப்படி ட்ரோன்கள் எதிர்நாட்டிலிருந்து வந்தால் அதை தடுப்பது, அவர்களுக்கு எப்படி பதிலடி கொடுப்பது போன்ற பல்வேறு வகையான யுக்திகளை எல்லாம் பயன்படுத்தி இந்த போர் பயிற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போர் பயிற்சி ராஜஸ்தானில் உள்ள பாலைவனத்திலே தொடங்கி இங்கு குஜராத்தில் உள்ள கட்ச் வளைகுடா வரை அந்த மேற்கு எல்லை பகுதி முழுவதும் தற்போது பரபரப்பான ஒரு ராணுவ பயிற்சிகளால் தற்போது அந்த இடமே பரபரப்பான ஒரு போர் சூழல் நிலவுமோ, போர் பதற்றமோ என்ற வகையிலே தற்போது காணப்படுகிறது. ஒரு பக்கம் வானிலே சீறி பறந்து கொண்டிருக்கும் ரஃபேல் விமானங்கள், சுகோய் விமானங்கள், போர் இந்தியாவின் ரஃபேல் சுகோய் 30 போர் விமானங்கள், அதே போன்று நடுவானிலேயே IL-78 மிட் ஏர் ரீஃபியூலர் என்ற அந்த வகையான விமானங்கள் நடுவானிலேயே செல்லும் பொழுது ஆயில் நிரப்புவது, எண்ணெய்களை நிரப்புவது போன்றவற்றை, பெட்ரோல் போன்ற பணிகளை செய்யக்கூடிய விமானங்களை எல்லாம் பரிசோதித்து பார்க்கிறார்கள். அதே போன்று தரைமார்க்கமாக எடுத்துக்கொண்டால் தரைப்படையினுடைய K-19 வஜ்ரா ஓவிட்சர் பீரங்கிகள், அதே போன்று BM-21 ராக்கெட் லான்ச்சர்கள், அதே போன்று அட்டாக் ஹெலிகாப்டர்கள் மூலமாக தாக்குதல் நடத்தும் ஹெலிகாப்டர்கள், நவீன ஏவுகணைகள், T-90 பீஷ்மா ராணுவ டேங்குகள், அர்ஜுன் ராணுவ டேங்குகள் போன்றவற்றை எல்லாம் தற்போது பரிசோதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ராணுவ நிலைகளிலே பதுங்கி சென்று தாக்குவது எப்படி, அதே பாலைவனமாகட்டும், ஜெய்சல்மார் பகுதியாகட்டும், அதே போன்று கட்ச் வளைகுடாவில் உள்ள சர்கிரீக் சதுப்பு நில பகுதியாகட்டும், இந்த இடங்களெல்லாம் போர் வந்தால் என்ன என்பது போன்ற, அதே போன்ற சௌராஷ்டிரா கடல் பகுதியிலே கப்பற்படையினர் தற்போது தங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் பரிசோதித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த பயிற்சி என்பது 30ஆம் தேதி தொடங்கிய இந்த பயிற்சியானது 12 நாட்கள் நீடிக்கிறது. இந்த 12 நாட்களும் இந்திய படை எப்படி இருக்கிறது, தயார் நிலை என்ன, பதிலடி கொடுப்பதற்கு ஏற்ற ஆயுதங்கள் இருக்கிறதா, ஆயுதங்கள் எல்லாம் திறனாக செயல்படுகிறதா போன்ற அனைத்தையும் சோதித்து பார்க்கிறார்கள். கிட்டத்தட்ட 20,000 தரைப்படையினர் மட்டும் பயன்படுத்தப்படுகிறார்கள். மொத்தமாக 24,000க்கும் மேற்பட்டோர் இந்த போர் பயிற்சியான திரிஷூலிலே ஈடுபட்டிருக்கார் என்பது மிக முக்கியமானது. குறிப்பாக விமானப்படை மகா குர்ஜார் என்ற பெயரிலே அவர்களும் இதிலே இணைந்து தங்களுடைய விமானங்கள் எல்லாம், போர் விமானங்கள் எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பதை எல்லாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ரஃபேல், சுகோய் 30 ஆகிய விமானங்கள், போர் விமானங்கள் தற்போது குஜராத்திலிருந்து ராஜஸ்தான் வரை சீறி பறந்து தங்களது பயிற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆபரேஷன் சிந்தூர் மே மாதம் 7லிருந்து 10ஆம் தேதி வரை நடத்தப்பட்டது. அதற்கு பின் இந்தியா மிகப்பெரிய அளவிலே நடத்துகின்ற ஒரு போர் பயிற்சி ஒத்திகை இது. கிட்டத்தட்ட பாகிஸ்தானுடைய அந்த எல்லை பகுதி முழுவதும் பாகிஸ்தான் தற்போது அபாய எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது. ஐ அலர்ட், தொடர் கண்காணிப்பிலே, தொடர்ந்து கவனத்திலே, எச்சரிக்கையாக பாகிஸ்தான் ராணுவம் இந்திய படைகளின் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் தற்போது அங்கிருந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமல்ல, உலக நாடுகளும் இந்தியா 6 மாதங்களுக்கு பிறகு தன்னுடைய படை பலத்தை உலகிற்கு பறைசாற்றும் வகையிலே மிகப்பெரிய அளவுக்கு இந்த பயிற்சியை நடத்துவதால் அனைத்து உலக நாடுகளும், அமெரிக்கா, ரஷ்யா, சீனா உள்ளிட்ட அனைத்து நாடுகளும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற இந்தியா என்ன வகையான பயிற்சிகளை மேற்கொள்வது என்பது குறித்து. இது குறித்த தற்போதைய காட்சிகள் நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் இந்திய ராணுவம் ஏற்கனவே பகிர்ந்த காட்சிகள், போர் பயிற்சி காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து காணுகிறோம். உலக நாடுகள் உற்று நோக்குகின்றன. பாகிஸ்தான் பதற்றத்திலே பயந்து கொண்டு இந்தியாவை பார்த்துக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட பாகிஸ்தான் நடுங்கி போயிருக்கின்றதான் கூற வேண்டும். என்றால் இந்த 12 நாட்கள் அந்த பகுதி, எல்லை பகுதி முழுவதும் துப்பாக்கிகளின் சத்தம், போர் விமானங்களின் பறக்கின்ற சத்தம், கடலிலிருந்து வருகின்ற ஏவுகணையின் சத்தம், ட்ரோன்களை எப்படி பயன்படுத்துவது, மின்னணு போரியல் முறை, அதாவது இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் என்பது தற்போது காலத்தின் கட்டாயமாக இருக்கின்ற ஒரு போர் முறை. எனவே அந்த போர் முறையை இந்தியா எப்படி பயன்படுத்து என்பதை மண்டையை பீத்துக் கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கிறது பாகிஸ்தான் தான் கூற வேண்டும்.
இந்தியாவின் முப்படைகளும் தனது பயிற்சியை நேற்றிலிருந்து தொடங்கிவிட்டன. இன்னும் அடுத்த 12 நாட்களுக்கு இந்த பயிற்சி, 11 நாட்களுக்கு இந்த பயிற்சி ஒட்டுமொத்த உலகின் கவனத்தை ஈர்த்திருக்கின்றான் கூற வேண்டும். திரிசூலின் மூலமாக இந்தியா எல்லை பகுதியிலே நிகழ்த்தும் இந்த போர் பயிற்சி உலக நாடுகளை எல்லாம் உற்று கவனிக்க வைத்திருக்கின்றன. அதாவது இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் என்றால், எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால், இந்திய ராணுவம் தனது ஆட்டத்தை தொடங்கி இருக்கிறது. இந்த ஆட்டம் தற்போது பாகிஸ்தானுக்கு மட்டுமல்ல, உலக நாடுகளுக்கும், உற்று நோக்குகின்ற உலக நாடுகளுக்கும் இந்தியாவின் பலம் எப்படி இருக்கிறது, போர் படை ராணுவ பலம் எப்படி இருக்கு என்பதை பறைசாற்றும் வகையிலே இந்த போர் பயிற்சியானது, திரிசூல் ஒத்திகையானது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனந்தி.